ரவுடிங்களை விட்டு சொந்த பசங்களையே கட்டி போட்டா. அருவாள் எடுத்து என் தாலியை அறுத்து போட ஆவேசமா வரா. அருவாள என் மேல வீசுறா. என் தாலியை நான் காப்பாத்திட்டேன். ஆனா என்ன காப்பாத்த வந்து உன் கழுத்த அருவாள்ல வெட்டி. சத்யா அக்கா, கனவு தானக்கா, விடுக்கா. அப்படிலாம் நடக்காது. அபி மாமாவும் அர்ஜுனும் இருக்கும்போது அந்த செல்வநாயகி நிச்சயம் தன்னோட அசல் முகத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பு கம்மி. நான் அதனாலதான் இவங்கள கேடயமா வச்சு இந்த கல்யாணத்தையே பிளான் பண்ணிருக்கேன். செல்வநாயகி ஏற்கனவே எனக்கு மரண பயத்தை கண்ணுல காட்டினவ. அவ உன்னை ஏதாவது செஞ்சிருவாடி. அதுக்கு சான்ஸே இல்லக்கா, நீ பயத்துல உளராத. இந்த கல்யாணம் கட்டாயம் வேணுமா சத்யா? அக்கா, உனக்கு என்ன பைத்தியமா? வயித்துல 3 மாசம் குழந்தைய வச்சுக்கிட்டு வயிறு எப்ப வேணா வெளியே தெரிய ஆரம்பிச்சிரும்னு நான் பயந்து நடுங்கிட்டு இருக்கேன். உன் கல்யாணத்தை எப்படியாவது முடிக்கணும்னு நான் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கேன். ஆனா நீ கல்யாணம் வேணுமான்னு கேக்குற? இல்லடி, என்னால உன் உயிருக்கு ஆபத்து. ஒரு ஆபத்தும் வராது. அப்படி வந்தா நான் பாத்துக்கிறேன். நீ ஏங்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? விடிஞ்சா உனக்கும் அபி மாமாவுக்கும் கல்யாணம். கொஞ்சமாவது தைரியமா இருக்கா? இங்க பாரு, இங்க பாரு, என் கண்ண பாரு. நீ கண்டதெல்லாம் கனவு. ஆனா நிஜத்துல நிச்சயம் அப்படி இருக்க போறதில்ல. நாளைக்கு கண்டிப்பா உனக்கும் அபி மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் உனக்கு நான் இருக்கேன். நீயும் அபி மாமாவும் அந்த வீட்ல செட்டில் ஆகுற வரைக்கும், உனக்கு குழந்தை பொறுக்கிற வரைக்கும், ஏன் அதுக்கப்புறமும் கூட நான் உனக்கு நிழலா பாதுகாப்பா கேடயமா இருப்பேன். நான் உன் தங்கச்சிக்கா. சின்ன வயசுல இருந்தே உனக்கு ஒரு பிரச்சனை ஆபத்துனா உனக்கு முன்னாடியே நான் வந்து நிப்பேன். எறும்பு கிட்ட இருந்து கூட நான் உன்னை பாதுகாப்பேன். அப்படிப்பட்ட உனக்கு அந்த செல்வநாயகி அவ்வளவு பெரிய கொடுமை பண்ணிருக்கா. இனிமே அந்த செல்வநாயகிய உன்னை டச் பண்ண நான் விட்டுருவேனா?